திரு இசக்கி மாத்தா அவர்கள் இந்த பகுதியில் எல்லோருக்கும் தெரிந்தவர். அவர் தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனவர். ஆனால் புரட்சித் தலைவர் அவர்கள் மீதும் அம்மா அவர்கள் மீதும் தீவிர பற்றோடு அவர் அரசு அலுவலராக இருந்தப்போ சரி, ரிட்டையர் ஆகி சரி, இன்ற வரைக்கும் யாருக்கெல்லாம் சென்னைக்கு அவரை தேடி வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர். புரட்சித் தலைவர் காலத்தில் யூசுப் அவர்கள் அமைச்சராக இருந்தப்போ அவருக்கு உதவியாளராகவும், அதுக்கப்புறம் 91, 96 அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் திரு கண்ணப்பன் அவர்களுக்கு உதவியாளராகவும் பணியாற்றியவர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவர் அம்மா அவர்கள் அவரை ஜெயா டிவிலேயே அவர் பணியாற்றினார். அதுக்கப்புறம் அவர் வயது முதிர்வின் காரணமாக இப்பொழுதெல்லாம் அவர் பணி ஓய்வு பெற்றாலும் சென்னைக்கு வருபவர்களுக்கு அவரால் முடிந்த அளவு உதவி செய்வதில் அவர் இசக்கி அவர்களுக்கு இணை அவர் தான். எனக்கு கடந்த 30 ஆண்டுகளாக நெருங்கிய நண்பர், ஒரு மூத்த சகோதரராக எங்களோடு இருந்து வருவார். அவருடைய இழப்பு அவர்கள் குடும்பத்தை போன்று எங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு. அதனால தான் நான் குடும்பத்தோடையே வந்திருக்கேன். என் பொண்ணு பிறக்க முன்னாடியேலேருந்து ஹாஸ்பிட்டலில் வருவார். அதனால் என் டாக்டர் உடனே வரணும்னு சொல்லி அங்கேருந்து அதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் வரது, வேற ஒன்று. சார், இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் வந்து திமுக இணைந்திருக்கிறப்ப நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் ஆழ்ந்து யோசித்து செய்யக்கூடியவர். அது செய்திருக்கிறாரு என்பது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் அது பழனிசாமி அவர்களின் ஆட்டத்தை ஆனால் பாதிக்கப்பட்டிருக்கிற அம்மாவின் தொண்டர்கள் இது போன்ற முடிவுகள் எடுப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. அதிமுக முக்கிய தலைவர்களாக இப்போ போயிட்டே இருக்காங்களா? மற்ற திமுக மற்ற இதெல்லாம் சேர்ந்தாங்களா? இப்போ அதிமுக மீட்டெடுக்க சார், இப்போ அதிமுகவே இல்லையே சார். நீங்கள் அதிமுக அது இடிஎம்கேல இருக்குது. இதிமுகன்னு கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். அதிமுகங்கிறது இன்றைக்கு இல்லையே. நான் அதை சொன்னால் வந்து நம்ம தம்பி மதுரையிலேருந்து கேசட் போடுவார், அவர் பேர் என்ன, உதயகுமார், கோச்சிக்கிறாரு. நீங்கள் யார் எங்களெல்லாம் ஒன்றாக்க நாங்கள் உங்களை கூட்டமா? நான் சொல்கிறது, புரட்சி தலைவர் தொண்டராக, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்டராக இருந்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் தொண்டர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். நாங்கள் இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தோன்னா நாங்களாக போய் ஆரம்பிக்க வைத்தவர்களே நீங்கள் தானே. உங்கள் தலையை கொல்லிக்கட்டையால் 17லேருந்து சொரிய ஆரம்பிச்சிட்டிங்களே. இப்பொழுது செங்கோட்டையன் அவர்களை செய்து தலையில் கொழுந்து விட்டு எரிய செய்திருக்கிறீர்களே. அதை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுறீங்க. உங்களால் ஒரு இங்கே பாருங்கள், ஒன்றிய பெருந்தலைவரே எங்கள் கூட நிற்கிறாரு. அவங்க ஒரு ஒன்றிய கவுன்சிலர், எத்தனை ஒன்றிய கவுன்சிலர்கள் தமிழ்நாட்டில் ஜெயித்தாங்க? எத்தனை மாநகராட்சி கவுன்சிலர்களே எங்கள் இதில் 3 பேர் ஜெயித்தாங்க. உங்கள் அளவுக்கு எங்கள்கிட்ட பணபலம் இல்லைனாலும் நாங்கள் அந்த உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் இதில் 2 ஒன்றிய சேர்மனாக இருக்கார். 18 ஏதோ 2 3 தான் தோற்றார், மீதெல்லாம் ஜெயிச்சு வந்தார். அதுமாதிரி காரைக்குடி பக்கத்தில் தேர்போகி பாண்டி அவர்களின் சகோதரர் அங்கே வந்து கள்ளமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கார். அவர் சொல்கிற மாதிரி நிறையா தமிழ்நாடு முழுவதும் 100 பேரோ 150 பேரோ எங்கள் இதில் ஒன்றிய கவுன்சிலர்களாக இருந்தாங்க. அதில் பல பேரை இவங்க போச்சர்ஸ் மாதிரி அவர்களுடைய பண கஷ்டம் அதெல்லாம் தெரிந்து அவர்களை பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுமாதிரி நகராட்சி கவுன்சிலர்கள், பேரூராட்சி கவுன்சிலர்கள், அதுபோல் இன்னும் சொல்லப்போனால் மாநகராட்சியிலேருந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்கள் கட்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவர் வந்து தம்பி அதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள். போன தேர்தலில் நாங்கள் எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல, ஆனால் உங்கள் ஆட்சி வந்துச்சா? பல ஆயிரம் கோடி செலவு செய்தீங்க. அந்த பணத்தை எல்லாம் வந்து ஃபேக்ட்ரி கட்டியிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் 5 அல்ல 10 ஃபேக்ட்ரி கட்டி 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கிறவரு பெரிய ஃபேக்டரிகளை உருவாக்கியிருக்கலாம். ஆனால் என்ன, நீங்கள் இந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறதுக்கே அவ்வளோ முயற்சி. இந்த முறை அதுவும் நடக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கப் போவதில்லை. ஏன்னால் நீங்கள் திருந்த போவதில்லை. அதனால தான் இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலேருந்து அவங்க அப்பா எம்எல்ஏவாக புரட்சி தலைவருக்கு வேண்டியவராக சபாநாயகர்லாம் இருந்தவர்.
ஜார்ஜே பிரிந்தப்ப ஜானகி அணி அம்மா அணியிலேருந்து ஒரே ஒருவர் ஜெயித்தவர் PH பாண்டியன். பிறகு அம்மா அவர்கள் தலைமையை ஏற்று அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு கூட இருந்தார். 99 பாராளுமன்ற குழு தலைவராக இருந்தவர். மனோஜ் பாண்டியன் 2001 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருபவர். அவர் அண்ணன் OPS கூட பழனிசாமி உள்ள விருப்பில் எங்கள் கூட வர முடியலாமல் அவர் அவங்க கூட போனார். இன்றைக்கு அவர் பழனிசாமியோடைய இந்த நடவடிக்கைகள் பார்த்து மனமுடைந்து போயிருப்பார் என்று தான் நினைக்கிறேன். சார், சட்டமன்றத்தில் நீங்கள் எப்படி தனித்து போட்டியிட போகிறீங்களா? உங்களுடைய இது எப்படி இருக்கு? அது நீங்கள் இந்த முறை தனித்து போட்டியிடுவதுங்கிறது எங்களுடைய கடைசி ஆப்ஷன். ஏன்னா அதுக்கு வாய்ப்பு குறைவு. எங்கள் தலைமையில் கூட்டணி அமையுமான்னு கேட்டதுக்கெல்லாம் அதுக்கு வாய்ப்பு வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் அது நீங்களாம் எதிர்பாராத கூட்டணிகள்லாம் அமைய வாய்ப்பு இருக்குது. கூட்டணியோடு நாங்கள் அதான் இன்றைக்கி சொல்ல, நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி ஏதாவது அதீத நம்பிக்கையில் சொல்ல, நடக்க போவதை யதார்த்தத்தை உண்மையை சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். சார், நீங்கள் எது முடிவுக்கு வந்த பிறகு சொல்வது தான் நல்லாயிருக்கும். நான் பழனிசாமி மாதிரி தொண்டர்களையும் எங்கள் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறவங்க கிடையாது. அதுக்கு தான் இன்றைக்கி விஜய் மதுரை மாநாட்டில் சரியாக பதிலடி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கு இவங்க இப்போ எடப்பாடி திமுகவை சேர்ந்தவர்களை கையிலேயே கொடியை கொடுத்து கத்திட்டு எப்படி புலகாங்கிதான் இருந்தார் நாமக்கல்ல. அப்படியே இருப்போம் அங்கே பாருங்கள், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. ஒரு 4-5 வயசு பையன், பள்ளிக்கு போகிற பையன் ஏதாவது பலூனை பார்த்தா குதிப்பானா, அதே மாதிரி குதிச்சார். இன்றைக்கி நான் சொன்ன இதெல்லாம் விஜய் வெளியில் வந்து பேசுகிற வரைக்கும் தான். அது வரைக்கும் தொண்டர்களையும் அங்கே சோர்ந்து போயிருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்கு செய்கிற ஏமாற்று வேலை இது. நான் சொல்லி 2வது நாளே அவங்க நிர்வாகிகள்லாம் வந்து நீங்கள் கேள்வி கேட்டப்போ அதுக்கான உரிய விஜய் தலைமையில் தான் கூட்டணி அமைங்கிறத சொன்னேன். இது எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சதை தான் சொன்னேனே தவிர அதுக்காக நாங்கள் அவர் தலைமை எடுத்துகிட்டு போவீங்களான்னு கேட்குற கேள்வியெல்லாம் நான் எந்த முடிவும் இன்னும் எடுக்கவில்லை. நான் எதை யதார்த்தத்தையாக மனதில் உள்ளதை சொல்லுவேன். இன்னும் காலம் இருக்கிறது. அப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்து அறிவிப்போம். எங்கள் நிர்வாகிகளோடெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். தலைமை கழக நிர்வாகிகள், அடுத்த கட்ட மாவட்ட செயலாளர்கள் போன்று அனைத்து தரப்பு நிர்வாகிகளின் மனநிலை, மன ஓட்டத்தை புரிந்து கொண்டு அவர்களின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்பதான் நான் முடிவெடுக்க முடியும். அதுதான் எடுப்பேன். அதனால் இன்னும் காலம் இருக்கிறது. இப்பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது உங்கள் மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளை இந்த ஆட்சி நிறைவேற்றவில்லை. நிறைய விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் வரை இன்றைக்கு சாலையில் வந்து போராடுகின்ற நிலைமைதான். ஆனால் 2024 தேர்தலில் 39 தொகுதிகளிலும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா ஆட்சிக்கு 21 ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கழித்து வந்த தேர்தலில் 39 தொகுதிகளையும் இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும் இன்றைக்கு கூட ஒரு மாணவி நேற்றைக்கு கொடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கார். இது போல் பல விஷயம் இருந்தாலும் 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இதற்கு காரணம் என்ன என்பதை அண்ணன் பழனிசாமியும் மற்ற கட்சிகளும் யோசிக்க வேண்டும், நாங்கள் உள்பட. கரெக்டா சார்?